தம்பி வாங்க சார். எப்படி ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? எல்லாம் இருக்கு சார். பை த வே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்களை சாரன் கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கு. அதனால உங்களை மாமான்னு கூப்பிடவா? ஆ, மாமான்னு கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும் தம்பி. உங்களை சாரன் கூப்பிட எனக்கு பிடிக்கல, அதான். அப்போ நீங்க வேணா என்ன அங்கிள்னு கூப்பிடுங்களேன். ஓகே அங்கிள். சரி, நான் எதுக்காக வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் அங்கிள்? சொல்லுங்க. வாங்க சொல்றேன். போலாமே. செக் பண்ணிட வேண்டியதான். ஆமா, ஒர்க் அவுட் ஆகுது. துர்கா, சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வரியா? என்ன விஷயம் மாமா? நீ வாய, நான் சொல்றேன். சரி வா. தம்பி அங்கிள், நான் ஒரு முக்கியமான போன் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அங்கிள். துர்கா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ இறங்கி போயிட்டாரு, நான் இப்போ வந்துடுறேன். சரி நீ போ. நீங்க மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பண்றீங்க? ஆமா. நீங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு மாயான்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? மாயாவா? அவ புருஷன் செத்துட்டான். விடு, இந்த பையன் அவளோட கொழுந்த அண்ணி கூட வாழறான். கேடு கட்ட பையன். இப்ப ஞாபகம் வருது சார். அந்த மாயா ஒரு ஒழுக்கம் கெட்டவ. சொந்த கொழுந்தனார் கூடயே சொல்லவே வாய் கூசுது. இப்ப மகேஷ் கல்யாணன்ற பேர்ல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறானா? ஆமாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். இதுல நான் என்ன சார் ஹெல்ப் பண்ணணும்? நீங்க நேர்ல வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அவங்கள பத்தின எல்லா உண்மையும் சொல்லணும். அப்பதாங்க அந்த பொண்ணோட லைஃபை காப்பாற்ற முடியும். ரொம்ப யோசிக்காதீங்க சிஸ்டர். நீங்க வந்து உண்மையை சொன்னீங்கன்னா தான் அந்த மகேஷ் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். இல்லனா அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுங்க. சரிங்க சார், திடீர்னு இப்படி வந்து கூப்பிடுறீங்க, எப்படி வர முடியும்? சிஸ்டர், நான் கார்ல தான் வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்தீங்கன்னா ஒரு பொண்ணோட லைஃபை காப்பாற்ற முடியும். முருகா, அப்பனே, சண்முகா, என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுவும் அந்த சாமுண்டீஸ்வரி தான் நடத்தி வைப்பான்னு நீ சொல்லிருக்கல்ல. ஆனா என்னென்னவோ நடந்து போச்சு முருகா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி என் பேரன் என் பேத்திய கல்யாணம் பண்ணிப்பான்? எனக்கு சந்தேகமா இருக்கும் முருகா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேத்தி கழுத்துல தாலி ஏற போகுது. அதை என் பேரன் கட்ட போறானா இல்ல வேற யாராவது கட்டுவாங்களா? எதுவுமே எனக்கு புரியல முருகா. அதான் உன்கிட்ட முறையிட்டு கேட்டுக்கலான்னு உன்னை தேடி வந்திருக்கேன். முருகா, நீ தயா பதில் சொல்லணும். முருகா, முருகா, முருகா. பரமேஸ்வரி, முருகா வந்துட்டியா முருகா? நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியாவே படல முருகா. எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு முருகா. ரொம்ப டென்ஷன் ஆகாத பரமேஸ்வரி. அங்க என்ன நடந்துச்சு? என்ன முருகா, அங்க நடந்ததெல்லாம் என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேக்குற? எல்லாம் உனக்கு தெரியுமில்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும்
நானும் உனக்கு மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லணுமா? இல்ல முருகா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் பேரை எப்படி முருகா என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுவான்? அந்த சாமுண்டீஸ்வரியே கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது இது நடக்குமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு முருகா. எப்படி முருகா இதெல்லாம் நடக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கல்யாணம் நடக்க போகுது. அது யார் கூட தான் எனக்கு தெரியலையே. அவசரப்படாத பரமேஸ்வரி, பொறுமையாரு. இந்த மாதிரி நேரத்துல பொறுமைதான் ரொம்ப முக்கியம். எப்படி முருகா நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பொறுமையா தான் இருக்கேன். பொறுமையாருன்னு சொல்லிட்டே இருக்கேன். என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் நடந்தா எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது நடக்காது போல இருக்கு. நான் நடக்கும்னு சொல்றேன், நீ நடக்காதுங்கிற மாதிரி சந்தேகப்படுற. அப்ப நீ என்ன நம்ப மாட்டியா? அ, ஆ, அ, இந்த கடவுளை நம்ப மாட்டியா? என்ன முருகா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை நம்பாம வேற யார நம்புவேன் சொல்லு? அப்புறம் ஏன் நீ நம்பாம இங்க ஓடி வந்த? நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் பேர பேத்தி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீயும் உங்களுக்கு அட்சித போட்டு ஆசீர்வாதம் பண்ணதா போறேன். சரி முருகா, இப்பவும் உன் பேச்ச நம்பிதான் நான் மண்டபத்துக்கு போறேன். என் பேரன் அவன் கல்யாணத்தை நடத்திக்கல, வேற எவனையோ ஒருத்தனை மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். அதனாலதான் நான் பயந்து போய் உன்னை தேடி